إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن خير الكلام كلام الله وخير الحدي حدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة صبحكم ومساكم فقد قال النبي عليه الصلاة والسلام بعثت أنا والساعة كهاتين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قاف والقرآن المجيد بل أجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب نحن أعلم بما يقولون وما أنت عليهم بجبار فذكر بالقرآن من يخاف وعيد. அல்லாஹ்வை புகழ்ந்து அவன் தூதர் முஹம்மத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அவர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை உளத் தூய்மையோடு அதனை பின்பற்றி மரணித்து விட்ட முஸ்லிம்கள் இறுதி நாள் வரைக்கும் அதே சத்தியத்தை உளத் தூய்மையோடு பின்பற்றி மரணிக்கவிருக்கின்ற அத்தனை முஸ்லிம்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாவதாக. அவர்கள் அனைவரையும் அல்லாஹ் அவனது அருளை கொண்டு அந்த முஸ்லிம்கள் எதிர்பார்க்கின்ற உயர் சுவனங்களிலே அவர்களை நுழைவித்தருள்வானாக. சுவனம் நுழைவதற்கு ஒரே ஒரு வழிகாட்டல், 7 வானங்களை கடந்து அர்ஷின் மீது அமர்ந்திருக்கின்ற அல்லாஹ்வின் வழிகாட்டல் மட்டும் என்பது உங்களுக்கு அடிக்கடி கூறப்படுகின்ற இஸ்லாமிய அடிப்படை உண்மையாகும். சுவனத்தை விரும்புகின்ற ஒவ்வொரு மனிதனின் உள்ளத்திலும் அது பதிந்து அதனை உண்மைப்படுத்துகின்ற வாழ்க்கை இல்லாத எந்த ஒரு மனிதனும் உயர் சுவனத்தை அடைய முடியாது. இந்த அல்லாஹ்வுடைய சுவனத்திற்கான ஒரே வழிகாட்டலின் சுருக்கம் அடிப்படை அம்சங்களை கொண்ட அல் குர்ஆனின் 7 வசனங்கள் பற்றி தனியாக விரிவாக நாம் தெளிவுபடுத்தியுள்ளோம். அந்த 7 வசனங்கள் 3வது அத்தியாயத்தின் 101 முதல் 107 வரைக்குமான வசனங்களாகும். அந்த 7 வசனங்களின் 2 வசனங்களை இன்று நினைவுபடுத்த வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது. அது ஏற்பட காரணம் என்ன? இஸ்லாத்தின் அடிப்படை இந்த போதனைகளிலிருந்து தவறி திசை மாறி செல்லுகின்ற எமது கலிமா சொல்லுகின்ற சமூகம் அடிப்படையிலே 2 பிரிவாக பிரிந்திருக்கின்றது. அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ, ஷியா என்ற 2 பிரிவுகள். இன்று உலகிலே நடக்கின்ற 3வது உலகப் போரிற்கு வழிவகுத்து விடுமோ என நினைக்கின்ற ஏகாதிபத்திய ஒட்டுமொத்த உலகையும் அழிவிற்குள் தள்ளுகின்ற அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டணி, அதேபோன்று அவர்களை எதிர்த்து தட்டி கேட்கின்ற ஈரான் என்ற ஷியாக்களின் உயர் சக்தி வாய்ந்த இந்த ஆட்சி, அதனை சார்ந்தவர்கள் இன்று உலகிலே மனித இனத்திற்கே பெரும் அழிவாக அமைந்திருக்கின்ற இந்த யுத்தம்
இதன்போது அமெரிக்காவையும் இஸ்ரேல் உட்பட அவர்களை எதிர்த்து நின்ற ஈரானிய அணி கலிமா சொல்லுகின்ற ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் ஒரு அழைப்பு விடுத்துள்ளது. இது பற்றிய தெளிவை சமூகத்திற்கு வழங்குவதுதான் இன்றைய ஜும்மா பிரசங்கமாகும், உபதேசமாகும். இதனை புரிந்து கொள்வதற்கு, அதாவது ஈரானுடைய இன்றைய அழைப்பு என்ன, இது பற்றிய இஸ்லாமிய வழிகாட்டல் என்ன என்பதை தெரிந்து கொள்வது கட்டாயமாக இருக்கின்றது. நபியின் பெயரால் பதிவாகியுள்ள ஒரு போலியான செய்தி, இந்த செய்தியை முன்வைத்து அஹ்லு சுன்னாவை சார்ந்த ஒரு ஆலிம், இஸ்ரேலை கைப்பற்றும் ஒரு மஹதி, போலியான மஹதி வருவார், அது உண்மை என நம்பி அவர்களோடு இணைந்துவிடக் கூடாது என்ற ஒரு செய்தியை அஹ்லு சுன்னாவை சேர்ந்த ஒரு ஆலிம் ஈரானிய அழைப்புடன் உடன்பட்டு விடாதீர்கள் என்ற எச்சரிக்கையையும் விடுத்துள்ளார். இது பற்றிய சுருக்கமான சரியான புரிதல் என்ன, இஸ்லாம் உண்மையான முஸ்லிம்களுக்கு கூறுகின்ற வழிகாட்டல் என்ன, சுவனத்திற்கான அல்லாஹ்வுடைய அழைப்பை சுருக்கமாக தருகின்ற 3வது அத்தியாயத்தின் 101 முதல் 107 வரைக்கும் ஒவ்வொரு மனிதனும் இஸ்லாம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வதற்கு, மனிதன் படைக்கப்பட்ட நோக்கத்திலே வெற்றி அடைவதற்கு இந்த அடிப்படை வசனங்களை படிப்பது கட்டாயமாகும். ஃபர்த் ஐன் என்று சொல்வார்களே, ஒவ்வொரு மனிதன் மீதும் கடமையாகும். இல்லை என்றால் அவன் நேர்வழி அடைந்து சுவனம் செல்ல முடியாது. அந்த 7 வசனங்களின் 2 வசனங்களை இந்த இடத்திலே தேவைப்படுகின்ற அளவு சுருக்கமாக இருந்தாலும் தெளிவாக உங்களுக்கு உபதேசிக்கின்றேன். 3வது அத்தியாயத்தின் 102வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹ், அல்லாஹ்வை எப்படி பயப்பட வேண்டுமோ, அல்லாஹ்வை விசுவாசித்தவர்களே அப்படி அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாக இருந்தே அன்றி மரணிக்க வேண்டாம். இது இந்த 7 வசனங்களின் இன்றைய உபதேசத்திற்கான 2 வசனங்களில் முதல் வசனமாகும். ஷியா பிரிவின் தலைமைத்துவத்தையும் முதன்மை அறிஞருமாக இருக்கின்ற அலி அல் ஹொமைனி என்ற தற்போதைய ஈரான் நாட்டின் ஆன்மீக தலைவராகவும் ஒட்டுமொத்த அவர்களது அந்த பிரிவின் தலைவராகவும் இருக்கின்ற இவருடைய அழைப்பு என்ன, இன்று சமூக வலைதளங்களிலே அது பிரபல்யமாக பகிரப்பட்டு வருகின்றது. முடிந்தவர்கள் அதனை செவிமடுத்து அதனையும் கவனத்தில் கொள்ளலாம். அதன் சுருக்கம், மிக அழகான சில வார்த்தைகளை அவர் பயன்படுத்தி இருக்கின்றார். நபி அவர்கள் உருவாக்கிய சுவனம் செல்லும் கூட்டமைப்பு, நபியின் வார்த்தைகளில் கூறுவதென்றால் ஜமாஅத்துல் முஸ்லிமீன், அந்த கூட்டமைப்பில் நபியின் மரணத்திற்கு பிறகு அதனை முதலிலே பிளவுபடுத்தியவர்கள் இந்த ஷியாக்கள் ஆவார்கள். ஷியா என்றாலே பிரிவு என்பது கருத்தாகும். இஸ்லாத்தில் இருப்பவர்கள்
அது ஆன்மீகமாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், தங்களுக்குள் பிரிந்து விடுவார்கள் என்றால் இது அல்லாஹ்வுடைய ஒரு வகையான தண்டனை என்பது குர்ஆனிலே பதிவாகி இருக்கின்றது. அது பற்றி தனியாக விவரிக்கலாம். எப்படியோ இன்று ஆன்மீக தலைவராக இருந்து ஒட்டுமொத்த ஷியா அணியின் தலைமைத்துவத்தையும் கையிலே வைத்திருக்கின்ற அலி அல் ஹுமைனி என்பவர், அவர்களுடைய மூதாதையர்கள் இந்த உம்மத்திலே ஏற்படுத்திய மிகப்பெரிய தவறு, சமூகத்தை பிளவுபடுத்திய தவறு. இந்த பின்னணியில் சமூகம் ஒன்றுபட வேண்டும் என்ற இஸ்லாத்தின் அடிப்படை கருத்தை வலியுறுத்தி இருக்கின்றார். அதன்பால் ஒட்டுமொத்த கலிமா சொல்லுகின்ற சமூகத்தையும் அழைத்துள்ளார். முதலிலே ஒற்றுமைக்கான இந்த அழைப்பு என்பது இஸ்லாத்தின் அச்சாணியாகும். ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் ஒன்றுபடாத ஒரு சமூகம் அது சுவனத்தின் தகுதியை இழக்கின்றது என்பது எனது கருத்து அல்ல. வஹி மூலம் குர்ஆனுக்கு விளக்கம் கூறுகின்ற நபியுடைய கருத்து. அதனை தாண்டி இங்கு நாம் முன்வைத்த இந்த வசனம், ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை எப்படி பயப்பட வேண்டுமோ அப்படி பயப்படுங்கள், முஸ்லிம்களாக இருந்தே அன்றி நீங்கள் மரணிக்க வேண்டாம் என உபதேசித்த அல்லாஹ் அதன் அடுத்த வசனமாகிய, அதாவது 3வது அத்தியாயத்தின் 103வது வசனம், பிளவுபடுவதை அது எந்த அளவு விபரீதமானது என்று அடுத்த வசனத்திலே தெளிவுபடுத்துகின்றார். எனவே இன்றைய கால முஸ்லிம் சமூகத்தில் முதலில் பிளவையும் பிரிவையும் ஏற்படுத்தியவர்கள் அவர்கள் அல்லாத அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவை அவர்கள் முஸ்லிம்கள் அல்லர், காவிர்கள் என்ற தீர்ப்பை வழங்குகின்ற இந்த ஷியாக்கள் அவர்களது அரசாங்கம் சார்பிலேயே அவர்களுடைய ஒரு பெரும் ஆலிம், அதேபோன்று அஹ்லுஸ் சுன்னாவை சேர்ந்த எகிப்தை சேர்ந்த மிகப்பெரிய அறிஞர் யூசுப் அல் கர்தாவி, இந்த இரு சாராரும் தங்களுக்கு மத்தியிலான ஒரு கலந்துரையாடலிலே அடிப்படையிலே நாம் ஒன்றுபடுவோம் என்ற ஒரு கலந்துரையாடல் நடந்தது. அதற்கு தடையான வகியை பின்பற்றுகின்றவர்களை முஸ்லிம்கள் அல்ல என கூறுவதிலிருந்து அந்த கருத்தை மாற்றி அமையுங்கள் என, ஒற்றுமையின் வாசலை திறவுங்கள் என அப்போது ஷியாக்களுக்கு அழைக்கப்பட்ட அழைப்பு அவர்களது உயர்மட்ட உலமாவினால் மறுக்கப்பட்டது. இவைகள் சமகால வரலாற்று சுருக்கங்கள். எப்படியோ அனைத்திற்கு முதலில் நேர்வழி நடந்து முஸ்லிமாக மரணிக்க விரும்புகின்ற நீங்கள் ஒவ்வொருவரும் மனதிலே பதித்துக் கொள்ளுங்கள், இன்றைய கால ஷியாக்களின் உயர்மட்ட, குறிப்பாக ஆன்மீக தலைவராக இருந்து அரசியலையும் கட்டுப்படுத்துகின்ற இந்த ஈரானிய அலி அல் ஹுமைனி என்ற மிகப்பெரிய அறிஞர், இவருடைய அழைப்பு கண்டிப்பாக இஸ்லாமிய அழைப்பாகும். இன்று இரவிலே உயிர்களை குடிக்கின்ற எதிரிகளுடைய குண்டுகள் இவைகள் அல்ல எமது சவால். கலிமா சொன்னதன் பிறகும் அல்லாஹ்வுடைய போதனைகளை மறந்து அவனது வேதத்தை வெறுக்கத்தக்க வழிகாட்டலாக ஆக்கி வெறும் நாவினால் மட்டும் கூறிவிட்டு
அடிப்படை போதனைகளை மறந்து வாழ்வதை கைவிட்டுவிட்டு, அதுதான் உண்மையிலே எங்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கின்றது, எதிரிகளின் குண்டுகள் அல்ல. எனவே ஒன்றுபட வாருங்கள் என்ற முதலிலே உம்மத்திலே பிளவை உண்டு பண்ணிய அதே ஷியாக்களிடமிருந்து அழைப்பு வருகின்றதென்றால், ஒன்றுபடுவதற்கான அழைப்பு அது இஸ்லாத்தின் அடிப்படை அழைப்பு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் ஒன்றுபடாத சமூகம் அது சுவனம் செல்லும் தகுதியையே இழக்கின்றது என்பதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். அதன் இரண்டாவது அம்சம், இந்த அழைப்பை விடுக்கின்ற இந்த ஷியாக்கள் அவர்கள் அதிலே உண்மையாக நடக்கின்றார்களா? அவர்களோடு இணைவதற்கு அவர்கள் தகுதி உள்ளவர்களாக இருக்கின்றார்களா? இரண்டாவது ஹுத்பாவில் இந்த தெளிவை பூரணப்படுத்துகின்ற மேலே நாம் குறிப்பிட்ட இன்றைய 2 வசனங்களில் இரண்டாவது வசனம், அந்த வசனத்தை முன்வைத்து இஸ்லாமிய பார்வையில் இன்றைய ஷியாக்களின் அழைப்பு, இதன் நிலை என்ன என்பதை தெளிவுபடுத்துகின்றோம். தெளிவான அறிவுடன் உல தூய்மையோடு ஒரு முஸ்லிமாக வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்ற இலட்சியத்தை மட்டும் உங்களது உள்ளத்திலே பசுமரத்தாணி போல் பதித்துக் கொள்ளுங்கள். அந்த சுவனம் செல்லுகின்ற பாதையை அல்லாஹ்வின் வழியை கொண்டு உங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றோம். இந்த இரண்டும் ஒன்றிணைகின்ற போதுதான் நாம் எதிர்பார்க்கின்ற நிலையான வெற்றி எமக்கு கிடைக்கும். அதனை அந்த அல்லாஹ்விடம் பிரார்த்தியுங்கள். ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு வல் கஃபூர் ரஹீம். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضل லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة أما بعد. போலி மஹ்தி ஒருவர் இஸ்ரேலை கைப்பற்றும் சக்தி கொடுக்கப்பட்டு ஒற்றுமை அழைப்பை விடுப்பார் என கூறி, அது இன்றைய ஈரானின் அழைப்பு என மறைமுகமாக அஹ்லு சுன்னா வல் ஜமாவை சேர்ந்த ஒரு ஆலிம் கூறியிருப்பது முற்றிலும் பிழையான தகவலாகும். அஸ்ஸுஃபியானி என்ற மஹதி வருவார் என நபி அவர்களின் ஒரு போலியான செய்தியை அடிப்படையாக வைத்து அவர் இதனை கூறியிருக்கின்றார். முதலிலே அந்த பிழையான செய்தியை மறுத்துவிட வேண்டும். சரி, இப்போது நபி அவர்கள் உருவாக்கிய ஜமாஅத்துல் முஸ்லிமீனிலே நபியின் பிறகு முதலில் பிரிவை ஏற்படுத்திய குற்றவாளிகள் ஷியாக்கள் ஆவார்கள். அதே ஷியாக்கள் ஒன்றுபட வாருங்கள் என பல குர்ஆன் வசனங்களை முன்வைத்து அழைக்கின்ற அழைப்பு, அந்த ஒற்றுமைக்கான அழைப்பு என்பது ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபட்டு முஸ்லிம் சமூகம் இருக்க வேண்டும் என்ற விடயம் குர்ஆனும் சுன்னாவும் வலியுறுத்துகின்ற உண்மையாகும். அதற்கு இந்த 3வது அத்தியாயத்தின் 103வது வசனமே போதுமானது. அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியமானது. நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வின் கயிற்றை பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வலா தஃபர்ரகு, பிரியாதீர்கள். ஒரே வசனம், பிரியாதீர்கள் என்று ஒருமுறை அல்லாஹ் சொல்லிவிட்டான். அல்லாஹ்வின் கயிற்றை அனைவரும் ஒன்று சேர்ந்து பிடியுங்கள் என்றாலே அங்கு பிரிவு கூடாது, பிரியக்கூடாது என்ற கருத்தும் இருப்பதை உங்களால் மறுக்க முடியாது. தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகின்றான்,
அல்லாஹ்வின் அருளை நினைத்து பாருங்கள். என்ன அருள்? நீங்கள் ஒருவருக்கொருவர் எதிரியாக இருந்தீர்கள். உங்களது உள்ளங்களை அல்லாஹ் இணைத்தான். எனவே அவனது அருளை கொண்டு நீங்கள் சகோதரர்களாக மாறிவிட்டீர்கள். நரகின் விளிம்பிலே நீங்கள் இருந்தீர்கள். அதிலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாத்தான். இவ்வாறு கூறிவிட்டு இறுதியாக அல்லாஹ் கூறுகின்றான், நன்றாக இந்த வார்த்தைகளையும் கவனியுங்கள். கذلك يبين الله لكم آياته. இவ்வாறுதான் அல்லாஹ் அவனது வசனங்களை தெளிவுபடுத்துகின்றான். ஏன் தெளிவுபடுத்துகின்றான்? லஅல்லக்கும் தஹ்ததூன். நீங்கள் நேர்வழி பெறும் பொருட்டு அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். எனவே ஒருவர் நேர்வழி பெறுவதென்றால் இந்த அடிப்படை வசனங்களிலே அவருக்கு தெளிவு இருக்க வேண்டும். மிகச் சுருக்கமாக, இவ்வளவு பெரிய சக்தியாக இருக்கின்ற ஷியாக்கள் என்ற சக்தி ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் ஒன்றுபட வேண்டும் என்ற சுவனம் செல்வதன் அடிப்படை அம்சங்களில் ஒன்றை கூறுகின்ற இவர்கள் கூட இந்த வசனத்தின் முதல் பகுதி வஅதஸிமு பிஹபிலில்லாஹ், ஹபில் என்றால் கயிறு என்ற அர்த்தம். அல்லாஹ்வுடைய கயிற்றை பற்றி பிடியுங்கள் என அல்லாஹ் கூறுகின்றான். இந்த கயிறு என்றால் என்ன என்பதை வஹி மூலம் பேசுகின்ற நபி அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். எனவே சுவனம் செல்பவர்களுக்கு அல்லாஹ் கூறுகின்ற உபதேசம், அல்லாஹ்வின் கயிறாகிய குர்ஆன் சுன்னாவை ஒன்றுபட்டு நீங்கள் பற்றி பிடியுங்கள் என்பதுதான் சுவனம் செல்லுவதற்கான அடிப்படை வழிகாட்டலாகும். அந்த அழைப்பை விடுத்திருக்கின்ற ஷியாக்கள் என்ற அணியினர் முதலிலே முஸ்லிம் உம்மத்திலே பிளவை ஏற்படுத்திய அடிப்படை தவறை செய்தவர்கள், வழிகேட்டிலே சென்றவர்கள். இருந்தாலும் அவர்களும் திருந்தலாம், அவர்களும் நேர்வழிக்கு வரலாம். எனவே இன்றைய உலகில் கலிமா சொல்பவர்களையே அழிக்க முயற்சிக்கின்ற அமெரிக்காவாக இருக்கலாம், முஸ்லிம்களின் முதன்மை எதிரி யூத இஸ்ரவேலாக இருக்கலாம், அவர்களுக்கு தக்க ஒரு பாடத்தை புகட்டிய ஒரே சக்தியாக அரசியலிலும் இந்த ஈரானிய சக்தி காணப்படுகின்றது. நேர்வழியில் இருந்து வழிகட்டவர்களாக இருந்தாலும் ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் அழிக்க முயற்சிக்கின்ற சக்திக்கு தக்க பதிலடி கொடுத்தவர்கள் என்பதால் அந்த செயலை மட்டும், அதாவது எது சரியானதோ எது நியாயமானதோ அதனை அங்கீகரிப்பது முஸ்லிம்களின் கடமையாகும். எனவே இன்றைய ஈரானிய அது அரசியல் அழைப்பு அல்ல, ஒரு ஆன்மீகம், அல்லாஹ்வின் நேர்வழியை சார்ந்தது என்றும் அவர் கூறியிருக்கின்றார். அவர்களில் உள்ள ஒரு சிறப்பம்சம், உயிர்களை குடிக்கின்ற எதிரிகளின் குண்டுகள் எங்களுக்கு சவால் அல்ல, கலிமா சொன்னதன் பிறகும் எங்களை இருசாராராக பிரித்து இருசாரார்களுக்கும் ஆயுதங்களை கொடுத்து மூன்றாவது அணியாக அவர்கள் இருந்து எம்மவர்கள் இவ்வாறு வழிகட்டு அழிவதை அவர்கள் பார்த்து சிரிக்கின்றார்கள் என்ற பெரும் உண்மையை அவர் கூறியிருக்கின்றார். எனவே இந்த இடத்தில் இஸ்லாமிய பார்வையில் ஈரானுடைய ஆன்மீக தலைமைத்துவம் உட்பட ஒட்டுமொத்த நாட்டையும் வழிநடாத்துகின்ற அந்த அலி அல் ஹுமைனி என்பவரது அழைப்பு
ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் ஒன்றுபட வேண்டும் என்பது சரியான அழைப்பு. அதே நேரம் அதிலுள்ள மிகப்பெரிய குறை, வெறுமனே ஒன்றுபடுவதை இஸ்லாம் கூறவில்லை. வஹியாகிய குர்ஆன் சுன்னா என்ற சுவனம் செல்லுவதற்கு மற்றொரு நிபந்தனை, இந்த நேர்வழியிலே நாம் ஒன்றிணைய வேண்டும் என்பது அடிப்படையாகும். எனவே சுருக்கமாக ஷியாக்கள் கூறிய 2 அடிப்படைகளில் ஒன்று, ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் நாம் அனைவரும் ஒன்றுபட வேண்டும். அதே நேரம் எமது கொள்கை நபியும் சஹாபாக்களும் பின்பற்றிய வானிலிருந்து இறக்கப்பட்ட குர்ஆன் சுன்னா என்பதன் அடிப்படையில் நாம் ஒன்றுபட வேண்டும். எனவே இந்த 2 அணிகள், ஷியாக்கள், அஹ்லுஸ் சுன்னாக்கள் என்பவர்கள், இவ்வாறு அல்லாஹ்வின் கயிற்றை பற்றி பிடித்து பிளவுபடாமல் ஒரே தலைவரின் கீழ் ஒன்றுபடுவோம் என்றால் அதுதான் நாம் முஸ்லிம்களாக மரணிப்பதற்கு, அதன் மூலம் உயர் சுவனங்களிலே நுழைவதற்கு, நாம் படைக்கப்பட்ட நோக்கத்தையே நிறைவேற்றி அல்லாஹ்வின் அன்பை பெற்று சுவனம் செல்வதற்குரிய ஒரே வழியாகும். எனவே இன்றைய ஷியாக்களுடைய அழைப்பு அது இஸ்லாமிய அடிப்படை அழைப்பாகும். 2 விடயங்கள் கட்டாயம் அதிலே இருக்க வேண்டும். ஒரு விடயத்தை முன்வைத்து அவர்கள் அழைத்திருக்கின்றார்கள், 2 விடயங்களையும் ஒன்று சேர்த்து, அதாவது ஷியாக்கள் திருந்த வேண்டிய விடயத்தில் அவர்கள் திருந்த வேண்டும், குர்ஆனும் சஹீஹான ஹதீஸையும் பின்பற்றுவோம் என்ற நிலைப்பாட்டிற்கு அவர்கள் வர வேண்டும். அதேபோன்று அஹ்லுஸ் சுன்னா என்ற மற்றொரு அணியினர் ஷியாக்களிடம் இருக்கின்ற ஒரு இமாமிற்கு கட்டுப்பட்டு வஹியை பின்பற்றுகின்ற சமூகமாக இவர்கள் மாற வேண்டும். ஒட்டுமொத்தத்தில் 3வது அத்தியாயத்தின் 103வது வசனத்திற்கு ஏற்ப ஒரு இமாமின் கீழ் அல்லாஹ்வுடைய வேதமாகிய குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுகின்ற நபியின் வார்த்தையில் ஜமாஅத்துல் முஸ்லிமீனாக நாம் மாற வேண்டும். இதுதான் உலகிலும் மரணத்தின் பின்னரான மர்மை வாழ்க்கையிலும் வெற்றி பெறுவதற்குரிய ஒரே அழைப்பாகும். எனவே இந்த ஈரானிய இந்த அழைப்பு மிக பெருமதியானது, அவசியமானது. அதனை சரியான முறையில் நிறைவேற்றுகின்ற உண்மை முஸ்லிம்களாக மாறி முஸ்லிம்களாக இருக்கின்ற நிலையிலேயே மரணிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் எம் அனைவருக்கும் தந்தருள்வானாக.